நான் என்ன பேசுவேன்னு நினைக்கிறீங்க? என்ன பேசுவேன்? சும்மா சொல்லுங்க, சத்தம் கேட்கல எனக்கு. 7 கோடி பாவங்கள், வேற ரெவலேஷன், வேற சர்ச் ஹிஸ்ட்ரி என்றார், திருச்சபையின் வரலாறு, வேற ஓகே, அதுவும் ரெவலேஷன்லாம் வந்துடுது. ஓகே, என்ன அப்படி சாப்பா குத்தி வச்சுட்டீங்க நீங்கள். ஆனால் எனக்கு கர்த்தர் வேற ஒரு காரியத்தை பற்றி பேசணும்னு சொல்லி ரொம்ப அழுத்திட்டு இருந்தார். அதனால் அந்த அழுத்தத்தில் தான் இந்த சர்மனோடு நான் வந்துக்கிறேன் உங்கள் முன்னாடி. பொதுவாக நான் ஒரு செய்தி தயார் பண்ணுறதுக்கு எனக்கு 2 வாரம் ஆகும். இந்த ரெவலேஷனு 7 கோடி பாவங்கள் எல்லாம் 2 வாரம் ஆகும் எனக்கு ஒரு சர்மன் ரெடி பண்ணுறதுக்கு. இங்கிலீஷில் ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் தமிழில் ரெடி பண்ணி, அதில் வேறு தமிழ் வேர்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து, அதில் அந்த இங்கிலீஷ் வார்த்தைக்கு கரெக்டான தமிழ் அர்த்தத்தோடு அப்படி அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு 2 வாரம் ஆகிடும். ஆனால் இப்போது இந்த செய்தி 3 நாளில் ரெடி பண்ணிட்டு வந்துக்கிறேன் உங்கள் முன்னாடி. அது எனக்கு அது புதுசாக இருக்குது. ஆனால் கர்த்தர் என்ன பேசுகிறாரு பார்க்கலாம். நம்ம எல்லாருமே மனுஷர்கள் இல்லை. யார் யாருக்கு இங்கே இன்னொருத்தர் மேலே பகை இருக்குதுன்னு சொல்லிட்டு கை தூக்குறீங்களா? ஓகே, பகை இல்லை, நீங்கள் எல்லாருமே நல்லவங்க. இன்னொரு நபரை எனக்கு இந்த விஷயத்தினால பிடிக்கல. ஓகே ஓகே, நான் எதுவுமே செய்யலை, ஆனால் அந்த ஆள் என்ன ரொம்ப என்ன பண்ண வெறுக்கிறான், அதனால் அந்த ஆள் எனக்கு பிடிக்கல. ஸ்கூல், காலேஜு, வீட்டில், பெரிய குடும்பத்தில், அதாவது சொந்தக்காரர், அக்கம் பக்கத்தில், வேலை செய்கிற இடத்துல யாருன்னா ஒருத்தர் அந்த மாதிரி இருப்பாங்க. எல்லாருக்கும் அந்த நபரை பார்த்தாலே நம்மளுக்கு அப்படி ஒரு மாதிரி ஃபீல் ஆகும், பிடிக்காது. அவங்க அங்கே இருந்தால் நம்ம அந்த இடத்த விட்டு போயிடுவோம் வேறு இடத்துக்கு. அதாவது எப்படி இருக்குன்னா, அந்த ஆள் அந்த பெண்ணோ அந்த ஆணோ இல்லை அந்த பையனோ அந்த பொண்ணோ பரலோகத்துக்கு போனால் கூட எனக்கு அங்கே வேணாம் பரலோகம். அந்த மாதிரி ஒரு கசப்பு தன்மை நம்மளுக்குள்ளே இருக்கும் இல்லை? எல்லாருக்கும் இருக்குதுல்ல அந்த அனுபவம். அதுதான் இன்னைக்கு செய்தி. அதாவது நீங்கள் எடுத்து வச்சுக்கிங்க பைபிளில் மத்தேயு 18 21 35 தான் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே இயேசுசாமி ஒரு கதையை வச்சு அந்த விஷயத்தை நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் நம்ம வேறு எங்கெங்கே இதை பற்றி எழுதப்பட்டிருக்குது அதுவும் பார்ப்போம். அப்போது இந்த கசப்பு தன்மை பற்றி, இந்த வெறுப்புனால அது நம்மளை எப்படி பாதிக்குது, நம்ம ஏன் இன்னொருத்தரை மன்னிக்கணும், இந்த விஷயங்களை எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, யாராவது வாசிங்க 21 18 21. அப்போது பேதுரு அவர்களிடத்தில் ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதோட விட்டுருங்க. பேதுரு ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, நான் எத்தனை தடவை மன்னிக்கணும்? என்னை திரும்பி திரும்பி அவன் என் மனதை புண்படுத்துறான், எனக்கு எதிராக அவன் குற்றம் செய்கிறான், நான் எத்தனை தடவை மன்னிக்கணும்? அதுக்கு இன்னொரு கேள்வி, இது ஒரு கேள்வினாக்கா பக்கத்தில் இன்னொரு கேள்வி, 7 தடவைன்னு சொல்லிட்டு பேதுருவே கேட்குறாரு. ஏன் பேதுரு அங்கே 7 தடவைன்னு சொல்கிறார்? அது ஓகே. இப்போ யூத கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க 3 முறை தான் மன்னிப்பாங்களாம். 4ஆவது முறை பழி வாங்கிடுவாங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு 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 கொள்கை அவங்களுடைய மதத்திலேயோ அவங்களுடைய பழக்க வழக்கத்திலேயோ அவங்களுடைய
நம்பிக்கையில் அப்படி வந்துருச்சு. 3 முறை வந்து மன்னிக்கலாம், 4வது முறை கொடுத்துடலாம் திருப்பி. அது எப்படி வருதுன்னா, நீங்கள் இந்த ஆதியாகமம் 50:17 வாசித்தீங்கன்னாக்கா அங்கே எப்படி போட்டிருக்குதுன்னா, அவர் யோசேப்புக்கு நீங்கள் முன்பு செய்த தீமையை மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்ளுங்கள் என்றார். யாருன்னா, இந்த 12 பேர் இருக்கிறாங்களே, யோசேப்புடைய அப்பா யாக்கோபு, அவர் வந்து இந்த 12 பேருக்கு ஆலோசனை கொடுத்து அனுப்புகிறாரு. யோசேப்பை நீங்கள் போய் பார்க்கும்போது நீங்கள் நினச்சிக்கிங்க, என்ன பண்ணீங்க, அவர் சின்ன வயசில் இருக்கும்போது குழியில் போட்டிங்க, அதுக்கப்புறம் அவரை விற்றுட்டீங்க, அவர் செத்துட்டாருன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கிட்ட வந்து சொன்னீங்க. இந்த குற்றத்தை வந்து நீங்கள் நினச்சி அவர்கிட்ட போய் மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு முதல் முறையை சொல்கிறார். அந்த வசனத்தில் 3 முறை வருது. அதுக்கப்புறம், எனவே நாங்கள் உன்னை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம், நாங்கள் உனக்கு செய்த தீமைக்கு எங்களை மன்னித்து விடு. 3 முறை ஆச்சா? ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து, அதாவது இங்கிலீஷ்லேயோ எப்ரேய மொழியிலையோ வந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா அது ரொம்ப தெளிவாக இருக்கும். மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்ளுங்கள் என்றார், நம்பர் 1. 2வது, நாங்கள் உன்னை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம், அது 2வது. 3வது முறை வந்து எங்களை மன்னித்து விடு, நாங்கள் தேவனின் அடிமைகள் அப்படின்னு சொல்லி 3வது. இந்த வசனத்திலேருந்து தான் அவங்களுக்கு அந்த கொள்கை வந்துக்குது. 3 முறை மன்னிப்பு கேட்கலாமோ மன்னிக்கலாமோ, 4வது முறை வந்து திருப்பி அடிச்சிடணும், இல்லைன்னா பழி வாங்கிடணும்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேருந்து தான் அந்த கலாச்சாரம் வருது. ஸோ இந்த 3 முறை மன்னிப்பு வந்து மனசில் வச்சு பேதுரு என்ன பண்ணுறாரு, இன்னும் கொஞ்சம் அதில் சேர்த்து 7 முறை மன்னிக்கலாமான்னு சொல்லி யார்கிட்ட கேட்குறாரு? ஏசாமி கிட்ட கேட்குறாரு. ஓகே, புரிஞ்சுதா? இந்த பேக்ரவுண்ட் புரிஞ்சுதா? அந்த வசனத்துக்கு பேக்ரவுண்டு இதுதான். ஓகே, வாசிங்க. அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். 70 தரம் மட்டுமே என்று உனக்கு சொல்லுகிறேன். ஓகே, அது 22 வாசிங்களா? ஆமாம். ஓகே, இங்கே ஒரு நிமிஷம் நின்று பார்க்கலாம் என்ன சொல்கிறாரு ஏசாமி. என்ன சொல்கிறாரு அவர்? பேதுரு என்ன சொல்கிறாரு? 7 முறை மன்னிக்கலாமான்னு சொல்லி ஒரு கேள்வி போடுறார். ஏசாமி என்ன சொல்கிறாரு? 70 முறை மட்டும் அப்படின்னு சொல்லி ஏசாமி சொல்கிறாரு. அது வந்து இந்த இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்கிற டிரான்ஸ்லேஷனும் ரிவைஸ்டு வெர்ஷனில் அப்படி இருக்குது. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து திருவிவிலியம், அதில் எப்படி போட்டுக்குதுன்னா 70 தடவை 7 முறை. இப்போது இங்கே பிள்ளைங்க இருக்கிறாங்களே, 7 உங்களுக்கு என்ன புரியுது? புரியுதா இல்லையா? 7 நீங்கள் எல்லாம் மேட்ச் பண்ணுறீங்க. 7 சொல்லும்போது என்னன்னு புரியுது? புரியுதா இல்லையா? நம்பர் 1 புரியுதா? ஓகே, புரியலனாக்கா அதுக்கு விளக்கம் வந்து 70 தடவை 7 முறை. ஸோ 7 × 70 490. 490 முறை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? இந்த ஆள் எனக்கு எதிராக 490 முறை குற்றம் செய்தான், நான் மன்னித்து விட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? அது என்ன சார் பேசிக்காக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, அளவில்லாமல் மன்னிக்கணுமா. இத்தனை முறை தான் நான் மன்னிப்பேன், அதுக்கப்புறம் நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. அளவில்லாமல் மன்னிக்கணும். ஏன்னா இந்த 490 சொல்லிங்கன்னா இந்த எண்ணுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. எபிரேய கலாச்சாரத்தில், அரபி கலாச்சாரத்தில் ஒவ்வொரு எண்ணுக்கு 1, 2, 3, 100, 105, 110, 103 எந்த எண்ணை எடுத்தாலும் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. ஸோ இந்த 490 சொல்லும்போது அதுடைய அந்த மதிப்பின் பேர் வந்து தமீம். அதுடைய அர்த்தம் என்னன்னா சரியான, ஓகே, முழுமை, முழு, குற்றமற்ற, தூய்மையான. இந்த 490க்கு அர்த்தம்.
அந்த அந்த எண்ணுக்கு என்னுடைய மதிப்பின் அர்த்தம். ஓகே, சரியான, தூய்மை, குற்றமற்ற, முழுமை. ஓகே, ஸோ இதுடைய கடைசியில் இதுடைய அர்த்தம் என்ன வருதுன்னா, இந்த 490 முறை மன்னிக்க முடியாத ஒரு நபர் எப்பொழுதும் முழுமையற்ற வாழ்க்கையே வாழுவான், முழுமையற்ற வாழ்க்கையே வாழ்வான். உங்களால் மன்னிக்க முடியலன்னா உங்கள் வாழ்க்கை முழுமையாக இருக்காது, முழுமை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க. அவனுக்கு சிலுவையில் முடிக்கப்பட்ட கருணையின் வேலையை பற்றி உண்மையான புரிதல் அல்ல. இப்போ நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால், முக்கியமாக நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால், நீங்கள் மன்னிக்காத ஒரு நபராக இருந்தால், உங்களுக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடிக்கப்பட்ட அந்த கருணையின் வேலை பற்றி ஒரு சரியான புரிதல் அல்ல. அதான் அதோடைய அர்த்தம். ஏன்? இப்போ எனக்கு எதிரே யாருன்னா குற்றம் செய்கிறாங்க, அந்த குற்றம் எப்படிப்பட்ட குற்றமாக இருக்கும்? கொஞ்சம் விளக்கமாக, கொஞ்சம் ஆழமாக போயிட்டு பார்க்கலாம். எப்படிப்பட்ட குற்றம்? ஒன்று துரோகம் செஞ்சிருக்கலாம். அந்த துரோகம் எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி ஆவேசமாக, ஃபிசிக்கலாக இருக்காது, சட்டிலாக இருக்கும், பேச்சில் இருக்கும். இல்லைன்னா என்னுடைய நிலத்தை அவர் காசு கொடுத்து மாற்றி என்னை ஏமாற்றிருக்கலாம். என்கிட்டேருந்து அந்த சீக்ரெட்டை நல்லா இருக்கும் போது வாங்கிட்டோ, என்னை குடிக்க வச்சு அந்த மயக்கத்தில் வாங்கிட்டோ, இல்லை அந்த மாதிரி தானே. வேறு குற்றம் எப்படி இருக்கும்? வன்முறை. நான் சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சுருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது 1994 ஆஃப்ரிக்காவில் ருவாண்டான்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த ருவாண்டாவில் பார்த்தீங்கன்னா ஹூட்டு, டுட்சி அப்படின்னு சொல்லிட்டு 2 ஜாதி மக்கள் இருக்கிறாங்க. எல்லாம் ஆஃப்ரிக்கன்ஸ் தான். ஆனால் ஆஃப்ரிக்காவில் நிறைய ஜாதிகள் இருக்கிறதுனால நம்ம இங்கே இருக்கிற ஜாதி மாதிரி இல்லை. அவங்க வேறு வேறு கோத்திரம் சொல்லலாம். கோத்திரம் இது. ஓகே, அப்படி 2 குரூப்ஸ். ஒன்று ஹூட்டு, இன்னொன்று துட்சி. இதில் பாதி கிறிஸ்டியன்ஸு, இன்னொரு பாதி முஸ்லீம்ஸு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் ஆவிகளை வணங்குற நபர்கள். ஆனால் இதுக்கு முன்னாடி எப்பயோ ஒரு நேரத்தில், நான் நினைக்கிறேன் 70 அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்ததுனால அந்த பகையை அப்படியே மனசில் வச்சுருந்தாங்க. இந்த 2 கோத்திரத்துக்கும் நடுவில் சண்டை வந்ததுனால அந்த பகை மனசில் அப்படியே வச்சுருந்தாங்க. 1994 அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்துச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட 5-8 லட்சம் பேர் டுட்சி அவங்க செத்துட்டாங்க. இவங்க அவங்கள சாகடிச்சாங்க. வீட்டு உள்ளே பூந்து வீடு பற்ற வைக்கிறது, அவங்க பெண்களை ரேப் பண்ணுறது, அவங்க சின்ன கை குழந்தைங்களை கூட அவங்க சாகடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு சமரசம் பேச்சுவார்த்தை நடந்து, அவங்க தன்னை மன்னிச்சு, ஒருத்தரை மன்னிச்சு, அவங்களுக்குள்ளே அவங்க கல்யாணம் பண்ணி, அவங்களுக்குள்ளே அவங்க ஒரு உறவு உருவாக்கி அவங்க சமாதானத்தோடு இருக்கிறாங்க. ஸோ அப்படி சொல்கிறேன் நான். வன்முறையால் கூட நம்மளுக்கு அந்த பகை வரும், ஏமாந்ததுனால பகை வரும். இல்லை, உங்களை பற்றி யார்கிட்டே போய் தப்பாக சொன்னதுனால உங்களுடைய ரெப்யூட்டேஷன் என்ன தமிழில்? தன்மானம் பாதிக்கப்பட்டு இருக்குது. அது தன்மானம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா நிறைய நேரத்தில் நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய ஒரு அடி. ஏன்னா ஒரு தன்மானமோ அந்த ரெஸ்பெக்ட், மதிப்பு எத்தனையோ வருஷங்கள் ஆகுது நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு. இல்லை, இப்போ இந்த பையன் இப்போ தான் வளர்றான், அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தன்மானம் இப்போ இல்லை, ஆனால் வரும். இப்போ அவனுக்கு இருக்கிற மானமோ மரியாதை அவனுடைய
தாய் தகப்பனார் வச்சு தான் அவங்க சமுதாயம் வந்து எடை போடும். ஆனால் அவன் 18 வயசு ஆகும்போது அவனுக்கு ஓட்டுக்கு ரைட்டு கொடுக்கும்போது அவன் வந்து தன்னுடைய தனித்துவத்தை அவன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான். அவன் அப்போது அவன் எப்படிப்பட்டவன் சொல்லிட்டு அவன் ப்ரூவ் பண்ணி அவனுடைய மரியாதையை வந்து அவன் he earns it, சம்பாதிக்கிறான் சமுதாயத்தில். ஓகே, ஸோ அப்போது திடீர்னு யாரோ ஒரு நபர் வந்து அந்த 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 தம்பியை பற்றி தப்பாக சொல்லும்போது என்ன ஆயிடுது, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த மரியாதை வந்து ஒரே நொடியில் அப்படியே காணாமல் போயிடுது. எல்லாருமே என்ன அந்த அந்த தீய இல்லைன்னா பொய் செய்தியை நம்பி அவன் இப்படிப்பட்டவன் சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட பேசும்போது சமுதாயத்தில் வந்து அவனுடைய பேர் கெட்டு போகுது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒருத்தர் வந்து துரோகம் பண்ணுறாரோ அவங்க மேலே நம்மளுக்கு பகை வருது. ஆனால் அதே நேரத்தில் நான் இப்போ தான் ஒரு புக்கு வாசித்து முடித்தேன். அதில் 2 அண்ணன் தம்பிங்க, நல்ல அம்மா அப்பா, ஒரு சிஸ்டரு, ஒரு குடும்பம். ஆனால் இந்த சின்ன பையனை வந்து சின்ன வயசுலேருந்து வளர்க்கும் போது அவனை ரொம்ப செல்லமாக வளர்த்ததுனால பெரியவன் வந்து சின்னவன் மேலே ஒரு பொறாமை சொல்லலாம். நம்ம நேராக மேட்ருக்கு போகும்போது பொறாமைன்னு சொல்லலாம். ஏன்னா அவன் தான் நல்லவன், அவனால் இது செய்ய முடியும் அது செய்ய முடியும்னு சொல்லிட்டு பாராட்டி அம்மா அப்பா வந்து பெரியவங்கிட்ட பேசும்போது பெரியவனுடைய மனசு வந்து புண்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் இதில் எந்த விதமான வன்முறையும் கிடையாது, எந்த விதமான ஒரு சூழ்ச்சியும் கிடையாது. அம்மா அப்பா அப்படி பேசும்போது கூட அவங்க இவனை இப்படி பேசினா தான் இவன் மனம் வந்து நோவும் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க பிளான் பண்ணல. அது செய்யலாம், அப்படி நடந்துருச்சு. ஆனால் அவன் மனசில் அந்த அளவுக்கு பாதிப்பு இருந்ததுனால சின்ன வயசுலேருந்து வளர 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 அவனுக்கு வந்து தம்பி மேலே ஒரு பயங்கரமான ஒரு கோபம். ஆனால் தம்பி வந்து பெரியவனுக்கு எந்த துரோகம் செய்யலை. புரியுதா உங்களுக்கு? இது எல்லா குடும்பத்திலே நடக்கிறது. நான் வந்து அந்த கதை படித்தது அது கரெக்டாக நான் பாருங்கள் அந்த சர்மன் டைமில் வந்துக்குது அந்த இது எனக்கு. ஸோ இந்த சின்னவன் வந்து ஒரு நாள் ஏன் என்னை வந்து பெரியவன் இப்படி ட்ரீட் பண்ண, நல்லா வளர்ந்துட்டு பிறகு அவங்களுக்கு 2 பேருக்கும் ஃபேமிலி இருக்குது. அப்போது நான் போய் கேட்கணும்னு சொல்லிட்டு அவன் நேராக போய் உட்காந்து நோண்டி 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 கேட்கும்போது, உனக்கு எனக்கு எதிராக என்ன இருக்குது உன் மனசில்? ஏன் என்கிட்ட பேச மாட்டேறேன்? நான் ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டேறேன், நான் பேசினா கூட நீ மூஞ்சி திரும்பி போயிடுறேன், சின்னதாக பதில் சொல்கிறேன், நம்ம 2 பேர் வந்து ஒரே ஃபேமிலி அப்படின்னு சொல்லும்போது அவன் அந்த செய்தியை பிரேக் பண்ணுறான். உன்னை வந்து இந்த மாதிரி பண்ணாங்க சின்ன வயசுலேருந்து, அது என் மனசில் இப்படி இருக்குது, நீ தான் வந்து ரொம்ப யோக்கியன்னு, எனக்கு வந்து எந்த மதிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். பாருங்கள், இப்படி கூட நடக்குது, ஒரு குடும்பத்தில் நடக்குது. ஸோ இப்படி கூட நம்ம வந்து ஒருத்தர் மேலே பகை வச்சுக்கலாம். அந்த பகை வந்து ஒரு தலைமுறையில் முடியாது, சில 2வது தலைமுறை, 3வது தலைமுறை, 4வது தலைமுறை கூட போகும். அது என்ன ஆயிடுது, குடும்ப சாபமாக மாறிடுது. அதாவது என் தாத்தாக்கு அவர் வந்து பஞ்சாயத்தில் மானத்தை வாங்கிட்டாரு, அதனால் அந்த குடும்பமே எனக்கு பிடிக்காது. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? என் அப்பாவுக்கு அவர் வந்து இப்படி பேசிட்டார் எல்லாரும் முன்னாடி, அதனால் அந்த குடும்பத்துக்கு அவங்க கூட உறவே வச்சுக்கக்கூடாது. நடக்குதா? கேள்விப்பட்டுக்கிறீங்களா? பாருங்கள், இந்த மன்னிக்க முடியாத ஒரு தன்மை வந்து இது வந்து இயற்கையாக ஒரு மனிதனின் குணம். ஆனால் கர்த்தர் வந்து நம்மளை இப்படி படைக்கலை. கர்த்தர் வந்து நம்மளை இப்படி படைக்கலை. கர்த்தர் வந்து நம்மளை முழுமையாக படைத்தார். இந்த குணம் நம்மளுக்குள்ளே எப்படி வந்ததுன்னா பாவத்தின் மூலமாக தான் வந்துக்குது. நான் உங்களுக்கு இந்த மன்னிக்க முடியாத அந்த தன்மையை பற்றி வெவ்வேறு கண்ணோட்டம் நான் காமிச்சேன். ஓகே, சில நேரத்தில் இட் குட் பி சட்டில், ஜஸ்ட் இந்த மைண்ட். சில நேரத்தில் இட் கேன் பி ஃபிசிக்கல், அதாவது சரீர ரீதியாக வன்முறையாக இருக்கலாம். சில நேரத்தில் வெறுமை பொறாமைனால கூட
அந்த மன்னிக்க முடியாத தன்மை நம்மளுக்குள்ளே வந்து நம்ம பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுத்து அவங்க பிள்ளைகளுக்கு அவங்க சொல்லி கொடுத்து தலைமுறையாக 2 குடும்பம் அப்படியே பிரிஞ்சு போயிட்டு அழிவுக்குள்ளே போகிறாங்க. ஓகே, ஸோ இந்த இவ்வளோத்தையும் வந்து நீங்கள் மனசில் வச்சுக்க. பேக்ரவுண்டில் நம்ம திருப்பி அப்பப்போ இந்த மேட்ருக்கு வந்தால் வரலாம், சொல்ல முடியாது. ஓகே, இந்த 490 முறை, அதாவது அளவில்லாமல் நீ மன்னிக்கணும்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்லும்போது ஏன் அது சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கதை சொல்கிறார். அந்த கதையை வாசிக்கலாம். ஒரு வசனமாக வாசிங்க. எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்று இருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஓகே, இது வந்து பரலோகத்தின் ராஜ்யத்தில் நம்ம எப்படி ஒருத்தனை மன்னிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஓய்மையா கதை, உவமை வந்து ஒரு கதையாக இயேசு கிறிஸ்து வந்து இங்கே அவருடைய சீஷர்கள்கிட்ட சொல்கிறாரு. ஓகே, இந்த ராஜா என்ன பண்ணுறாரு? அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். ஓகே, இங்கே இருங்க. இந்த ராஜா வந்து உட்காந்து கணக்கு பார்க்குறாரு. யார் யார் ராஜா கிட்ட கடன் வாங்கி கொடுத்துட்டாங்க இல்லை கொடுக்காம இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் கணக்கு பார்க்கும்போது ஒரு நபர் வந்து திடீர்னு அவர் முன்னாடி வந்து அந்த கணக்கில் வந்து அந்த பேர் வந்து நிற்கிது. அவன் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறான்? 10,000. 10,000னா எவ்வளோ? பதினாயிரம்னா எவ்வளோ? 16,000. 16,000 தான் 16,000. அப்போ 10,000னா எவ்வளோ? ஓகே, அதுதான். அதனால தான் நான் வந்து வேறு டிரான்ஸ்லேஷன் பார்க்குறேன். ஏன்னா இங்கிலீஷில் வந்து அது ரொம்ப தெளிவாக இருக்கும். 10,000 அதுதான் நம்ம நடைமுறை பேச்சில் நம்ம பேசுகிற தமிழில் வந்து 10,000ன்னு சொல்கிறோம். ஏன்னா இன்னொரு டிரான்ஸ்லேஷன் ரொம்ப தெளிவாக இருக்குது. 10,000, 10,000னா 10,000. ஸோ 10,000 தாலந்துன்னு சொல்லும்போது அது வந்து கோல்டு காயின், கோல்டில் செய்யப்பட்டது. ஓகே, வாசிங்க. அவன் கணக்கு பார்க்க தொடங்கிய கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். ஓகே, இங்கே என்ன ஆகுதுன்னா ஒரு நபர் வந்து ராஜா கிட்ட 10,000 தாலந்து கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியல. அவனை கூப்பிட்டு கேட்கும்போது ஐயா என்கிட்ட இல்லை, நான் கொடுக்க முடியாதுன்றான். அப்போது ராஜா என்ன சொல்கிறாரு? சரி, நீ கொடுக்க முடியல, கொடுத்து தானே ஆகணும். அது வந்து ராஜ்யத்துக்கு நஷ்டம் இல்லை, 10,000 தாலந்து. அப்போ இவனையும் இவனுடைய மனைவி இவனுடைய பிள்ளைகளை எல்லாரும் விற்று அந்த காசை வந்து திருப்பி நீங்கள் ட்ரெஸரிக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவர் சட்டம் போடும் போது அவன் வந்து அழுது கேட்குறான். ஓகே, அது வரைக்கும் வச்சுங்க. இந்த 10,000 தாலந்துனா நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில்? அவர் 10 லட்சம் சொல்கிறாரு, நீங்கள் மற்றவங்க? நான் அதோடைய விலை மதிப்பு தேடும்போது எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா, ஏன்னா இந்த பேக்ரவுண்ட் புரிஞ்சாதான் அந்த கதையை புரியும் நம்மளுக்கு. ஏன் அந்த கதை வந்து அப்படி இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்கள்கிட்ட சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அப்போ தான் புரியும் நம்மளுக்கு. இந்த 10,000 தாலந்துடைய விலை மதிப்பு எவ்வளோனா 300லேருந்து 1,300 கோடி. 300லேருந்து 1,300 கோடி. அது வந்து மாறலாம். எப்படி 400 கோடியாக இருக்கலாம், 500 இருக்கலாம், 1000 கூட இருக்கலாம். ஆனால் இவ்வளோ ஒரு கேப் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பணம் வந்து டெய்லி மாறினே இருக்கும். ட்ரேட் மார்க்கெட்டில் நீங்கள் போயிட்டு காசு பார்த்தீங்கன்னா காசுடைய இந்தியன் பணத்தின் வேல்யூ வந்து எவ்ரி 1 hour 2 hours வந்து ஏறினே இருக்கும், இறங்கினே இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஓகே, இது வந்து 2 லட்சம் வருஷம், 2 லட்சம் வருஷங்கள் வேலை செஞ்சாதான் இவ்வளோ காசு வந்து சம்பாதிக்க முடியும். 2 லட்சம் வருஷங்கள், அதாவது 6 கோடி, கிட்டத்தட்ட 6 கோடி.
6 கோடி நாட்கள். ஒரு வாரத்துக்கு எத்தனை நாட்கள்? 7 நாட்கள். வருஷத்துக்கு 365 நாட்கள். ஸோ 6 கோடி நாட்கள் வேலை செஞ்சால் தான் அந்த பணத்தை சேர்த்துக்க முடியும். அப்போ அவன் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறான் யோசித்து பாருங்கள். இன்னொரு இதில் பார்க்கும்போது 4% வட்டி சேர்த்து கொடுத்தா கூட அவனுக்கு 2 லட்சம் வருஷம் ஆகும் அந்த காசு திருப்பி கொடுக்கறதுக்கு. அதுவும் எப்படின்னா, ஒரு நிமிஷத்துக்கு, ஒரு செகண்ட் அப்படி கண்ணு மூடி திறக்கிறோம்ல, ஒரு நிமிஷத்துக்கு அவன் $5 கொடுக்கணும். அப்படி கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளே $5 கொடுக்கணும் ஒரு செகண்டுக்கு. அந்த $5 விலை மதிப்பு இப்போ 420, அதுவும் ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ இவ்வளோ பணம் அவன் ராஜா கிட்டேருந்து கடன் வாங்கியிருக்கிறான், அதை திருப்பி கொடுக்கணும். அவனுக்கு கொடுக்கறதுக்கு வழியே இல்லை. அந்த நேரத்தில் ராஜா சொல்கிறாரு, இவனை ஃபுல்லாக குடும்பத்தோடு இவனை விற்றுருங்க, அந்த காசு கொடுங்கன்னு சொல்லும்போது அவன் போய் திருப்பி கேட்டிருக்கிறான். அப்போ ராஜா என்ன பண்ணார்? வாசிங்க. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். ஓகே, திருப்பி கண்டினியூ. அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருக்கிறவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். ஓகே, அங்கே கொஞ்சம் நிறுத்துங்க. அவன் போய் கேட்குறான், என்ன தயவுசெய்து மன்னிச்சிடுங்க, என்னால் கொடுக்க முடியாதுன்னா ராஜா ரொம்ப மனதுருகி, சரி உன்னுடைய எல்லா கடன்கள் நான் மன்னிக்கிறேன், நீ 1 பைசா கூட திருப்பி கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விட்றாரு. ரொம்ப சந்தோஷமாக வெளியில் வரான். அவன் கூட வேலை செய்கிற இன்னொரு நபரை பார்க்குறான். அந்த நபருக்கு இந்த நபர் 100 வெள்ளி கொடுத்துருக்கான், 100 வெள்ளி காசு. ஓகே, இப்போது அவன் எவ்வளோ தாலந்து வாங்கியிருக்கிறான்? அங்கே 10,000 தாலந்து. ஒரு தாலந்துக்கு எத்தனை 100 வெள்ளி? ஒரு தாலந்துக்கு ஒரு நிமிஷம், ஒரு தாலந்துக்கு எத்தனை அந்த வெள்ளி காசு சொல்கிறோம்ல, வெள்ளி பணம், 100 வெள்ளி பணம், அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அவங்களுடைய பணம் இதில் இன்னொரு பேர் தெனாரி. தெனாரி. அப்போது ஒரு தாலந்துக்கு 6000 தெனாரி வரும், 6000 வெள்ளி பணம் வரும். ஓகே, அந்த 6000 வெள்ளி பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு சாதாரண தொழிலாளிக்கு 6000 நாட்கள் ஆகும். ஏன்னா ஒரு நாளைக்கு 100 வெள்ளி காசு தான் அவன் சம்பாதிக்க முடியும். இங்கேயும் அதே மாதிரி தானே இருக்குது, ஒரு நாளைக்கு 100 ரூபாய் அந்த மாதிரி கணக்கு போட்டுக்கணும். அப்போ கூட இவனுக்கு 6000 நாட்களுடைய பணம் சம்பாதிக்கணும்னா 16 வருஷம் வேலை செய்யணும் லீவ் இல்லாமல். அப்போது அங்கே 10,000 தாலந்து அவனுக்கு மன்னிக்கப்பட்டது. இங்கே வெறும் ஒரு நாள் கூலி, 100 வெள்ளி பணம்னா ஒரு நாள் கூலி. அதை இவன் அவன்கிட்ட கடன் வாங்கினது அவன் திருப்பி கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அவன் கழுத்தை நெருக்கி அவன் கொண்டு போயிட்டு எங்கே போட்டான்? சிறையில் போட்டவா. அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலிலே போட்டு வைத்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவரிடத்தில் நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். அப்போது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவரிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். அது போதும். ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவன் பண்ணுற இந்த கொடுமையை பார்த்துட்டு கூட இருக்கிறவங்க மற்றவங்க அவங்களுக்கு தெரியுது 10,000 தாலந்து இவனுக்கு மன்னிக்கப்பட்டது. 100 வெள்ளி பணத்துக்காக இவன் அந்த ஆளை கொண்டு போயிட்டு ஜெயிலில் போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ராஜா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. மனசாட்சி ஒத்துக்கல, அநியாயம் நடக்குது. அதனால போய் நான் சொன்னேன்ல உங்களுக்கு, அந்த
பணத்தின் விலை மதிப்பு சொல்லும் போது தான் உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். 100 வெள்ளி பணம்னா ஒரு நாளுடைய கூலி. ஆனால் 10,000 தாலந்து அவனுக்கு மன்னிக்கப்பட்டது. அந்த வித்தியாசம் பாருங்கள். ஸோ அதனால் இவங்க ராஜா கிட்டே போயிட்டு சொல்லிட்டாங்க. ராஜா என்ன பண்ணிட்டாரு, நீ பணம் திருப்பி கொடுக்குற வரைக்கும் அந்த முதல் ஆளை 10,000 தாலந்து வாங்கினானே நீ ஜெயிலில் உட்காந்துக்கோ. அவன் எப்படி கொடுப்பான்? வாய்ப்பே இல்லை. ஓகே, கதையுடைய அர்த்தம் என்னன்னா, நம்ம ஒவ்வொருத்தருமே இந்த 10,000 தாலந்து வாங்கின மாதிரி பாவம் செய்கிறோம் நம்ம வாழ்க்கையில். அதாவது நம்ம செய்கிற பாவத்துக்கு கணக்கே இல்லை. சில நேரத்தில் ஒரே பாவத்தை ஒரே நாளில் அளவில்லாமல் செய்கிறோம். ஏன்னா அது நம்மளுக்குள்ளே பழகப்பட்டது. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது ஜஸ்ட் உதாரணமாக சொல்கிறேன். பொய் சொல்கிறது நம்மளுக்கு பழகிடுச்சு. அந்த பாவத்தில் நம்ம பழகிட்டோம் அப்படின்னா வாய் திறந்தாலே பொய் வரும். வாய் திறந்தாலே யார்கிட்ட பேசினாலும் பொய் தான் வரும். அது ஒரு முறை செஞ்சிடுறோம், குற்றம் மனசு உறுத்துது, மன்னிப்பு கேட்குறோம், திருப்பி வாய் திறக்கும் போது திருப்பி வந்துடுது. திருப்பி யார்கிட்ட நான் பேசும்போது அதே ஒரு நாளைக்கு எத்தனை முறை செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை நீங்கள் அந்த பாவத்தை செய்கிறீங்க. இது ஒரு பாவம் தான் சொல்கிறேன் நான். நம்ம எல்லாருக்கும் அநேக பலவீனங்கள் இருக்குது, பாவங்கள் இருக்குது. நம்ம ரொம்ப சர்வசாதாரணமாக செய்கிற பாவங்கள். அப்போ இது எல்லாத்தையும் கர்த்தர் எப்படி மன்னிச்சார்? அந்த வாசகத்துக்கு வரேன் நான். ஆனால் அதே நேரத்தில் இப்போ ஒரு நாளைக்கு நம்ம அளவில்லாமல் கர்த்தருக்கு எதிராக இந்த குற்றங்கள் இந்த பாவங்கள் செய்கிறோம். ஆனால் நம்ம யார் மேலே வெறுப்போ கசப்பு வச்சுருக்கணுமோ அந்த நபர் நமக்கு எதிராக ஒரே ஒரு குற்றத்தை செஞ்சிருப்பார். இங்கே அளவில்லாத குற்றம் கர்த்தருக்கு எதிராக. அந்த எந்த நபர் மேலே நம்ம கோபத்தை வச்சிருக்கிறோமோ அந்த நபர் நமக்கு எகென்ஸ்டாக ஒரே ஒரு குற்றம், ஒரே ஒரு புரளியோ ஒரே ஒரு கொலையோ அந்த மாதிரி ஏதாவது ஒரே ஒரு சம்பவத்தில் அவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு மனஸ்தாபம் வந்தது. அது வாழ்க்கை முழுவதும் நம்ம மனசில் வச்சுக்கிறோம். அடுத்தடுத்த தலைமுறைக்கும் அது செய்கிறோம். அடுத்தடுத்த தலைமுறைக்கு சொல்லும்போது எங்கள் அப்பாவுக்கு அவர் இது செஞ்சார், ஆனால் எனக்கு அவர் எதுவுமே செய்யலை. அவருடைய பிள்ளைங்களும் எனக்கு எதிராக எதுவுமே செய்யலை. என் அப்பாவுக்கு செஞ்சது நான் மனசில் வச்சு அந்த குடும்பத்தை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வருதில்ல. இதுதானே பழக்க வழக்கம். உலகத்தின் பழக்க வழக்கம், கொள்கை இப்படி தான் இருக்குது. ஓகே, ஸோ கர்த்தர் என்ன செஞ்சார் நம்மளுக்கு இந்த கதை மூலமாக இயேசு கிறிஸ்து நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, ரோமர் 5:8 போட்டிருக்குது. But God shows His love for us in that while we were still sinners, Christ died for us. நாம் பாவிகளாக இருக்கும் போது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, எப்படி இருக்கும் போது? பாவிகளாக இருக்கும் போது கிறிஸ்து நமக்காக மரித்தார். நீங்கள் கேட்கல, கிறிஸ்து எனக்காக மரிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கல. ஆனால் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார்ன்னு சொல்லிட்டு அவருடைய அன்பு அவருடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் அவர் வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும் அனுபவிக்கிற தண்டனையை தன்மேல் வாங்கிக்கினதுனால உங்களுக்கு எனக்கு விடுதலை கிடைச்சிருக்குது. நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கிங்க இந்த விஷயத்தை. தேவன் நம்மேல் வைத்த அவரது அன்பை நிரூபிக்கிறார். ரோமர் 5:8 மறக்காதீங்க இதை. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் எப்படி போட்டுக்குதுன்னா, ஆனால் நாம் பாவிகளாக இருக்கும் போதே நமக்காக கிறிஸ்து உயிரை இதன் மூலம் தேவன் நம்மீது கொண்டு பேரன்பை நிரூபித்து விட்டார். அப்போ தேவன் நம்மளை நேசிக்கிறதுனால நம்ம மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் நம்மளை மன்னிக்கிறார்.
இப்போ நான் வந்து உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு, மன்னிப்பு பற்றி தான் நான் பேசுகிறேன். ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க திடீர்னு, அவன் மன்னிப்பு கேட்கட்டும் நான் மன்னிக்கிறேன். அதாவது நீங்கள் பெரிய ஆள் பெரிய நபர்ன்னு சொல்லி காட்டிக்கிறதுக்கு, அவன் மன்னிப்பு கேட்கட்டும் நான் மன்னிக்கிறேன் பாஸ்டர். ஆனால் பைபிளில் என்ன போட்டுக்குது, நான் பாவியாக இருக்கும் போது நான் மன்னிப்பு கேட்கல, ஆனால் கர்த்தர் என்னை நேசிக்கிறாருன்னு சொல்லிட்டு அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி எனக்காக பலி செலுத்தி அவர் என்னை நேசிக்கிறாருன்னு சொல்லிட்டு நிரூபித்து விட்டார். அப்போ ஏன் வந்து நான் ரட்சிக்கப்படும் போது என்னுடைய பாவத்தை நான் அறிக்கை செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறீங்க பாஸ்டர்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஏன்னா பைபிளில் இருக்குது, அவன் நம்ம பாவத்தை அறிக்கை செய்து விட்டால் தான் நம்மளுக்கு மன்னிப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறை நம்ம வந்து ஷில்பா வாசிப்பாங்க அந்த ராபோஜனத்துக்கு முன்னாடி. அப்போது அதுக்கு இதுக்கு என்ன கனெக்ஷன் நீங்கள் கேட்டிங்கன்னா, கர்த்தர் வந்து உங்களை நேசிக்கிறாரு, கர்த்தர் உங்களை மன்னித்துட்டாருன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அது உறுதி இந்த வசனத்தின் மூலம், ரோமர் 5:8. ஆனால் அந்த மன்னிப்பு நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களன்னு சொல்லி எப்போ அது வந்து செயல்படும்னா, நீங்கள் மன்னிப்பு வந்து கேட்கும் போது, உங்கள் குற்றத்தை நீங்கள் வந்து ஒத்துக்கும் போது தான் அது வந்து செயல்படும். இட் கெட்ஸ் ஆக்டிவேட்டட் only when you confess your sin and accept the forgiveness that God gives you. உங்களுடைய மன்னிப்பு வந்து எப்போ அதுக்கு உயிர் வருதுன்னா, உங்களுடைய குற்றங்களை நீங்கள் ஒத்துக்கொண்டு கர்த்தர் கொடுக்குற அந்த மன்னிப்பு நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லும் போது தான் அது ஆக்டிவேட் ஆகுது. அது வரைக்கும் நீங்கள் அந்த பாவத்திலே இருக்கிறீங்க, ஆனால் மன்னிப்பு ஆல்ரெடி உங்களுக்கு கிடைச்சிருக்குது. புரியுதா உங்களுக்கு? ரெண்டு காரியம் நான் சொல்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு மன்னிப்பு கிடைச்சிருச்சு, ஆனால் அதுக்கு உயிர் இல்லாமல் இருக்குது. ஏன் உயிர் இல்லை? ஏன்னா நீங்கள் மன்னிப்பு கேட்கல, உங்கள் குற்றத்தை நீங்கள் ஒத்துக்கலை. ஸோ கர்த்தர் மேலே பழி போட முடியாது. கர்த்தர் வந்து உங்களை மன்னிச்சிட்டாரு. புரியுதா உங்களுக்கு? புரியலன்னு சொல்லுங்கள், திருப்பி போகலாம். ஏன்னா ஒரு ரொம்ப முக்கியமான கொள்கையை வந்து நான் உங்களுக்கு சொல்ல வரேன். புரியுதா இல்லையா? ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். ஓகே, இப்போ நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் அந்த ஒரு கதை வச்சு நீங்கள் எப்படி இது கொள்கைன்னு சொல்லலாம், நான் மன்னிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வசனம் மட்டும் வச்சு நீங்கள் எப்படி சொல்லலாம் நான் மன்னிக்கணும்னு சொல்லி? இன்னும் சில கொஞ்சம் வசனங்கள் பார்க்கலாம். ஏன்னா பைபிள் வந்து எப்போவுமே முழுசாக தான் எடுத்து பார்க்கணும். ஆதியாகமத்திலேருந்து வெளிப்பாடு புஸ்தகம் வரைக்கும் அது ஒரே குரலில், ஒரே ஸ்பிரிட்டில், ஒரே நூலில் கோத்த மாதிரி அது சொன்னாதான் அது நம்மளுக்கு நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அது இங்கே வந்து நீ பண்ணி இன்னொரு இடத்துல நீ மன்னிக்காதன்னு சொல்லிடுச்சுன்னா அது தவறாயிடும். ஸோ அப்படி இல்லை பைபிளில். அதுக்காக நான் இன்னும் சில வசனங்கள் உங்கள் முன்னாடி கொண்டு வர விரும்புகிறேன். அந்த அதே அதிகாரத்தில் 35வது வசனம் வாசிங்களேன். மத்தேயு 18:35 எப்படி மன்னிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை அங்கே போட்டுக்கிறார். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படி செய்வார் என்றார். எப்படி மன்னிக்கணுமா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மனப்பூர்வமாக, மனசுலேருந்து மன்னிக்கணும். சும்மா ஓகே நான் மன்னிச்சிட்டேன் அப்படி கிடையாது. நீ மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நீ ப்ரூஃப் காட்டணும். எப்படி காட்டுவீங்க? ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம் இல்லை. மனப்பூர்வமாக, அதாவது உள்ளுக்குள்ளே இவ்வளோ கசப்பு வச்சிருக்கிற நீங்கள் மனப்பூர்வமாக அவனுக்கு மன்னிக்கணும்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. மேலோடு இல்லாமல் ஆழமாக நீங்கள் மன்னிக்கணும். அப்புறம் அந்த ஒரு வார்த்தை அங்கே பார்த்தீங்களா, தப்பித்தங்கள் அப்படின்னா என்ன? தப்பித்தங்களை அப்படின்னா என்ன? தவறுகளை. ஓகே, புரிஞ்சிச்சுன்னா நல்லது தான்.
ஏன்னா தப்பித்தங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தப்பிச்சு ஓடிடுறாங்களே, அது அப்படி மீனிங் வருது. நான் அது செக் பண்ணியிருந்தேன் அந்த மீனிங் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. அதனால தான் வேறு டிரான்ஸ்லேஷனில் பார்த்தேன் நான். அதில் எப்படி போட்டுக்குதுன்னா, உங்களுள்ள ஒருவரும் தம் சகோதர சகோதரியை மனமாற மன்னிக்க விட்டால் விண்ணுலகில் இருக்கும் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். ஓகே, எதுக்காக நம்ம மன்னிக்கணும்? 2 காரியம். ஒன்று அது கர்த்தருடைய கட்டளை. இன்னொன்று உங்களுடைய நலனுக்காக நீங்கள் மன்னிக்கணும். இது வித்தியாசமாக இருக்குதா? ஏன் நலனுக்காக நான் ஏன் மன்னிக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், அப்புறமா சொல்கிறேன். மன்னிக்கலைன்னா அந்த கசப்பு தன்மை, அந்த வெறுப்பு தன்மையோடு நீங்கள் வாழும்போது அது எப்படி உங்களை கெடுக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி இது எப்படி கட்டளைன்னு சொல்லலான்னு சொல்லி நான் வெவ்வேறு வசனங்கள், ஒரு சில வசனங்கள் தான், முழுசாக எல்லா வசனங்களும் இல்லை. மத்தேயு 6:12, அதே போல் லூக்கா 11:4. இது ஒன்றும் இல்லை, இது நம்ம வாரம் பண்ணுற பாருங்க, கர்த்தரின் ஜபம். அந்த ஜபத்தில் நம்ம அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அதான் அந்த டிரான்ஸ்லேஷனில் இருக்குது. வேறு டிரான்ஸ்லேஷனில் எங்களுடைய எதிராளிக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னியும். எனக்கு அந்த வார்த்தை வேணும், பாவம். கடன்னா நீங்கள் இந்த கடன் பற்றி தானே நான் கதை சொன்னேன். அந்த மாதிரி கடன் ஏதோ இப்போது வேறு மதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க நான் இந்த கடன் செலுத்துகிறேன், இந்த கடமைக்கு நான் இந்த இவ்வளோ தேங்காய் நான் உடைக்க போகிறேன், அந்த மாதிரி கடன் இல்லை. இது பாவங்கள் பற்றி ரொம்ப தெளிவாக சொல்கிற அந்த வார்த்தை. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் மற்றவர் செய்த தீமைகளை நாங்கள் மன்னித்தது போலவே எங்கள் குற்றங்களை மன்னியும். ரொம்ப தெளிவாக இருக்குது. ஓகே, ஸோ இது நம்ம எப்போ சொல்கிறோம்? எங்களுடைய வாழ்க்கையில், எங்கள் 2 பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்ரி டே, எல்லா நாளும் சொல்கிறோம். அப்போ எல்லா நாளும் இது சொல்லும்போது நான் ஒருத்தர் மேலே எனக்குள்ளே இவ்வளோ கசப்பு, இவ்வளோ வெறுப்பு வச்சுட்டு நான் இந்த ஜெபம் பண்ணும்போது நான் கர்த்தருக்கே போய் சொல்கிறேன். ஆமாவா இல்லையா? ஒருத்தர் மேலே நான் மன்னிக்காமல் இவ்வளோ கோபம், இவ்வளோ கசப்பு வச்சுக்கின்னு நான் கர்த்தர்கிட்ட என்ன சொல்கிறேன்? நீங்கள் என்ன மன்னிச்சது போல் நானும் எல்லாரும் மன்னிச்சிட்டேன். ஆனால் அந்த நபரை மட்டும் மன்னிக்கலை. அது சொல்லாமலே சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? ஆக்சுவலி பொய் சொல்கிறோம். அப்படி தானே? அப்போ கர்த்தருக்கு நம்ம எத்தனை முறை பொய் சொல்கிறோம்? யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கேவா? ஓகே, இன்னொரு வசனம் மத்தேயு 6வது அதிகாரம் 14-15. அங்கே பார்த்தீங்கன்னா எப்படி போட்டுக்குதுன்னா, if you forgive those who sin against you, your heavenly Father will forgive you. But if you refuse to forgive others, your Father will not forgive your sins. மனிதர்களுடைய குற்றங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்களுடைய பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். நீங்கள் மன்னிச்சாதான் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. ஓகே, மனிதர்களுடைய குற்றங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னிக்காதிருந்தால் உங்களுடைய பிதா உங்களுடைய குற்றங்களை மன்னிக்காதிருப்பார். நீ செஞ்சாதான் உனக்கு கிடைக்கும், நீ மன்னிச்சாதான் உனக்கு மன்னிப்பு கிடைக்கும், நீ மன்னிக்கலைன்னா உனக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக இருக்குது. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் நீங்கள் மற்றவர் செய்யும் தீயவைகளை மன்னித்தால் பரலோகத்தில் இருக்கும் உங்கள் பிதாவானவரும் உங்கள் தீய செயல்களை மன்னிப்பார். ஆனால் மற்றவர்கள் உங்களுக்கு செய்யும் தீமைகளை நீங்கள் மன்னிக்கவிட்டால் பரலோகத்தில் இருக்கும் உங்கள் பிதாவும் நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யும் தீமைகளை மன்னிக்க மாட்டார். ரொம்ப தெளிவாக இருக்குது. இது கட்டளையாக வருது, ஒரு 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 சஜஷனாக வரல.
ஒரு கோரிக்கையாக வரல, ஒரு விண்ணப்பமாக வரல, இது கட்டளையாக வருது. நீ மன்னிக்கணும், நீ மன்னிக்கலைன்னா உனக்கு மன்னிப்பு கிடையாது, ஏன்னா நான் உனக்கு மன்னித்தேன் கர்த்தர் சொல்கிறார். இல்லை, ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த 2வது உலகப் போர் நடக்கும்போது நெதர்லாண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு யூரோப் ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டில் வந்து அதாவது 2வது உலகப் போர் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து எதனால் நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? ஹிட்லர்ன்னு சொல்லி ஒரு நபர் இருந்தான்ல, அவன் வந்து 6 லட்சம் யூதர்களை சாகடித்தான். ஸோ அதுதான் மெயின் ஒரு காரணம். அதுக்கப்புறம் நிறைய காரணங்கள் இருக்குது அந்த 2வது உலகப் போருக்கு. ஸோ அந்த நேரத்தில் அந்த நெதர்லாண்ட்ஸில் இருக்கிற கோரி டென் பூம், ஒரு பெண்மணியின் பேர் கோரி டென் பூம், அவங்க அப்பா, அவங்களுடைய சிஸ்டர் பெட்சி, இவங்க குடும்பமாக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நிறையா இந்த யூதர்களை வந்து அவங்களுடைய வீட்டில் சரணம் கொடுத்து, என்ன சொல்கிறோம், அடைக்கலம் கொடுத்து பாதுகாப்பாக ஹிட்லருடைய ஆட்கள்லேருந்து காப்பாற்றினாங்க. இது எப்படியோ அவங்க சுற்று வட்டாரத்தில் இருக்கிற சில நபர்கள் வந்து இதை கவனித்து நேராக போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அவங்க திடீர்னு வந்து இந்த குடும்பத்தை அரெஸ்ட் பண்ணி அந்த கேம்புக்கு கூட்டின்னு போயிட்டாங்க, அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அந்த கேம்பில் வந்து அவங்கள பயங்கரமாக சித்திரவாதம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா போய் ஒரு வாரத்தில் அவங்க அப்பா செத்துட்டார். அதுக்கப்புறம் அங்கே சரியாக சாப்பாடு போட மாட்டாங்க, எலும்பு தோலுமாக தான் இருப்பாங்க. சில ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி எலும்பெல்லாம் எண்ணிடலாம் நீங்கள், அவங்க உடம்புல இருக்கிற எல்லா எலும்பு எல்லாம். ஏன்னா மேலே தோல் இருக்கும், அந்த எலும்புக்கு மேலே தோல் மட்டும்தான் இருக்கும், சதையும் இருக்காது, கொழுப்பும் இருக்காது. நீங்கள் சில ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் பிக்சரில் அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ் ஆஃப் ஹிட்லர்ன்னு போட்டிங்க பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் உங்களுக்கு. ஸோ அங்கே இவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட்டில் நேரத்தில் இவங்க அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா பெண்களை கொண்டு வந்து ஒரு ரூமில் நிற்க வச்சுருவாங்க. அவங்க துணியெல்லாம் அவங்க அவுத்து போடணும். அம்மனமாக வந்து அவங்க போயிட்டு அந்த டேப் கிட்ட நிற்கணும், ஷவர், இந்த ஷவர்லேருந்து தண்ணி வரும், அதில் தான் அவங்க குளிச்சுட்டு திருப்பி வந்து துணி போட்டு அவங்க போகணும். இது வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து பெண்கள் கிடையாது, ஆண்கள். அங்கே ஒரு ஆண் நின்றுந்தான், அவன் இது எல்லாத்தையும் அவன் செய்கிறபடியே அவங்க சொல்கிறபடியே இவங்க செய்யணும். இந்த ஜூஸ் ட்ரெஸ்ஸு, இவங்க ஜூ கிடையாது, இல்லை கோரி டென் பூம் ஜூ கிடையாது, ஆனால் அவங்களும் அந்த கூட்டத்தில் தான் அவங்க கொண்டு வந்து சேர்ந்தாங்க. செய்யலைன்னா பயங்கரமாக அவங்கள வந்து அடிப்பாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி நிறையா நடக்கும். ஸோ அவங்க செய்வாங்க. ஸோ இப்போ என்ன இருக்குதுன்னா, யாரோ ஒருத்தன் வந்து இவங்க பக்கம் கிறிஸ்டியன், யாரோ ஒருத்தவங்க வந்து கணக்கு ஏதோ எழுதும் போது, கணக்கில் அந்த இது தண்டனை எழுதுவாங்கள்ல, தண்டனை எழுதும் போது தவறாக இவங்க பற்றி எழுதியிருக்கிறாங்க. அப்போ இவங்களை மட்டும் விடுதலை பண்ணிட்டாங்க, கோரி டென் பூமை விடுதலை பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க சிஸ்டர் வந்து அங்கேயே இறந்துட்டாங்க, பெட்சின்றவங்க. இவங்க வெளியில் வந்துட்டு திருப்பி அதே வேலை தான் செஞ்சாங்க. ஆனால் ஒரு நாள் ஒரு சர்ச்சில் போயிட்டு அவங்க இதே போல் பிரசங்கம் கொடுக்கும்போது அவங்களுடைய ராவன்ஸ்பர்க் அப்படின்னு சொல்லி அந்த இடம் பேர், அந்த கான்சன்ட்ரேஷன் இடம் பேர். ஸோ அவங்க அந்த ராவன்ஸ்பர்க் பேர் சொல்லிவிட்டு அவங்களுடைய அனுபவம் சொல்லும்போது ஒரு ஆள் உள்ளே நுழைஞ்சி அவன் வந்து இந்த செய்தியை கேட்டுன்னுக்கிறான். ஆனால் அவனுக்கு ஃபுல் செய்தி அவன் கேட்கல. அவனுக்கு என்ன தெரியுதுன்னா, அவன் வந்து காவலாளி இருந்த அந்த இடத்து பேர் அவன் கேட்டான். இன்னொன்று வந்து பேசுகிற இந்த பெண்மணி வந்து அந்த சிறைசாலையில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியுது. ஆனால் டைம் தெரியல, அவன் இருக்கும் போதான், அவனுக்கு முன்னாடியா அவனுக்கு பின்னாடியான்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ மீட்டிங் முடிஞ்ச பிறகு அவன் நேராக வந்து அந்த கோரி டென் பூம் கிட்ட சொல்கிறான், நீங்கள் இப்படி ராவன்ஸ்பர்க்னு சொல்லி பேர் சொன்னீங்க, ப்ளஸ் நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னு சொன்னீங்க. அவன் கை கொடுக்குறான். யோசித்து பாருங்கள், அவன் தான் அந்த ஆள். இவங்களை ட்ரெஸ்ஸு கைட்ட வச்சு அவங்கள வந்து முறைச்சி பார்த்துருந்து அவன் தான் அந்த ஆள்.
இவங்களுக்கு மனசில் எந்த அளவுக்கு வெறுப்பு, கோபம், கசப்பு தன்மை இருக்கும் யோசித்து பாருங்கள். அவங்க ஒரு சென்டென்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 5-10 வார்த்தை இருக்கும்போது அந்த ஒவ்வொரு வார்த்தை நான் வாசிக்கும்போது நான் வந்து அவங்க என்ன ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். அந்த எம்பேத்தட்டிக்கலி அவங்க வந்து கை இன்னும் கொடுக்கல அந்த ஆளுக்கு, ஆனால் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க, இந்த நபர் தான் அன்றைக்கி அப்படி முறைச்சி பார்த்தான் எங்களேன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு கை வர மாட்டுது, ஆனால் மனசுக்குள்ளே அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, கர்த்தாவே என்னை வந்து மன்னிச்சிடுங்க, நான் இந்த ஆள் மேலே இவ்வளோ கசப்பு தன்மை நான் வச்சுருக்கிறேன். ஆனால் அவன் ஏன் கை கொடுக்குறான்னா, அவன் வந்து சொன்னான், நான் அந்த கேம்பில் இருக்கும்போதே நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், நான் அதுக்கப்புறம் நான் வெளியில் வந்துட்டேன், நான் இன்றைக்கி ஒரு கிறிஸ்தவனாக வாழ்கிறேன், அதனால தான் நான் இன்றைக்கி சர்ச்சுக்கு வந்துக்கிறேன்னு சொல்கிறான். அப்போ கூட இவங்க மனசு வந்து அவனுக்கு கை கொடுக்கணும்னு போக மாட்டுது, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர்கிட்ட என்ன சொன்னாங்க, கர்த்தாவே என் கையை மட்டும் எடுத்து கொடுத்துட்றேன், என் மனசு மட்டும் நீங்கள் மாற்றுங்கன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜபத்தை பண்ணிவிட்டு அவங்க கை மட்டும் அந்த கை உள்ளே விட்டாங்க. அவ்வளோதான். அந்த கை உள்ளே விட்ட உடனே ஒரு கரண்ட் மாதிரி அடிச்சது அவங்களுக்கு. அதுக்குள்ளே அவங்க ஹீல் ஆகிட்டாங்க. என்னானாங்க? ஹீல் ஆகிட்டாங்க. அந்த கசப்பு தன்மை ஒரே நேரத்தில் அவங்கள விட்டு போயிடுச்சு. அந்த பாரம், அந்த பகை வாங்கணும், அந்த அந்த நினைவு எல்லாமே ஒரே நேரத்தில் அப்படி அவங்கள விட்டு போயிடுச்சு. அவங்க ஹீல் ஆகிட்டாங்க. இன்னொரு கதை சொல்கிறேன், கேளுங்க. டைம் ஆயிடுச்சு, போகணுமா? ஏன்னா ரொம்ப முக்கியமான கொள்கை. நீங்கள் இதை வந்து நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்கள் என்ன ஆவீங்க தெரியுமா? யூ வில் பிகம் சூப்பர் ஹியூமன் ஆகிடுவீங்க. அந்த ஹீமேனு, அப்புறம் வேறு என்னென்ன இருக்குதுன்னா சூப்பர் மேனு, அப்புறம் வேறு என்ன, அவங்க சும்மா வேஷம் போட்டு தான். இந்த மாதிரி கொள்கைகளை கைப்பற்றி வாழுகிறவன் தான் சூப்பர்மேன், சூப்பர் ஹியூமன். ஓகே, இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா ரிக்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர், ராஸ் அண்ட் கேத்தின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, அவங்க வந்து ஏதோ டூருக்கு போயிருந்தாங்க. அப்போ அவங்க 2 பசங்க வீட்டில் இருந்தாங்க. ஒரு திருடன் வந்து திடீர்னு அவங்க வீட்டுக்குள்ளே பூந்ததுனால ரிக்ன்ற ஒரு பையன், சின்ன பையன் தான், அவனுக்கு வந்து தன்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவன் ஓடி போயிட்டான், காட்டுக்குள்ளே ஓடி போயிட்டான். பக்கத்துலேயே காடு, அங்கெல்லாம் அப்படி தான் இருக்கும் வீடு. ஸோ அவன் காட்டுக்குள்ளே ஓடி போனது, இந்த திருடன் என்ன பண்ணிட்டான், ஆஹா இவன் போயிட்டான், என்னை பிடிச்சி கொடுத்துருவான்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு பிடிச்சி கொடுத்துருவான்னு சொல்லிட்டு கன்னை எடுத்து சுட்டுட்டான். அப்புறம் அம்மா அப்பா வந்த பிறகு, ராஸ் அண்ட் கேத்தி அவங்க வந்த பிறகு அவங்களுக்கு வந்து இன்னொரு பையன் வந்து மொத்த கதைத்தையும் சொன்னான். ஆனால் அதுக்குள்ளே போலீஸ் வந்து இந்த சுட்ட இந்த திருடனை வந்து பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. இந்த அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? அவங்க இல்லாத நேரத்தில் அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு ஆள் வந்து அவங்க பையனை சுட்டது அவங்களுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஜபிக்கிறவங்க, அவங்க என்ன பண்ணாங்க, 2 பேர் உட்காந்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவங்கக்கிட்ட பேசி, அவங்க அந்த ஜெயிலுக்கு போய் அந்த நபரை பார்த்து அவனை அங்கேயே மன்னித்து, அவன் கூட வந்து தொடர்பு வச்சு அடிக்கடி போய் அவனை பார்த்து, அதுக்கப்புறம் அவன் விடுதலை ஆன பிறகு அவன் கூட தொடர்பு வச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அவங்களுக்கு தான் அந்த ஹீலிங் கிடைக்குது. நான் அந்த பாயிண்ட்டுக்கு இன்னும் வரல. ஓகே, இங்கே ஒரு பெரிய குற்றம் நடந்துச்சு. அந்த என்ன குற்றம்னா, அந்த எந்த வருஷம் 1999 1999 ஒரு கிறிஸ்டியன் மிஷினரி ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரிசாவில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவர் வந்து ஒவ்வொரு கிராமத்துக்கு போயிட்டு அவர் இந்த லெப்பர்சி, குஷ்டரோகம் வரும் பார்த்தீங்களா, அவங்கள வந்து ட்ரீட் பண்ணுவார். அவங்களுக்கு பேண்டேஜ் போடுறது, மருந்து போடுறது, அவங்கள விசாரிக்கிறது, அவங்களுக்கு அன்பு செலுத்துறது அதெல்லாம் பண்ணுவார். அவர் பேர் கிரஹாம் ஸ்டெயின்ஸ். ஸோ அவர் போகிற இடத்துல அவருக்கு தங்கிறதுக்கு இடம் இருக்காது. அதனால் அவரும் அவருடைய 2 மகன்கள் வந்து ஒரு நாள் ஒரு கிராமத்துக்கு போயிருக்கிறாங்க. அவங்க வந்து வண்டியிலே படுத்துக்கினாங்க நைட்டு. ஆனால் அங்கே இருக்கிற சில மதவாதிகள் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, பிளான் பண்ணி
ஒட்டு மொத்தமாக ஒரு பெரிய கேங்கு, ஒரு 100க்கு மேலே இருப்பாங்க. அவங்க மொத்தமாக வந்து பெட்ரோலோ கெரோசின் ஊற்றி அந்த வண்டியை கொளுத்துட்டு உயிரோடு சாகடிச்சாங்க அந்த தகப்பனாரையும் அவங்களுடைய 2 மகன்களையும். ஆனால் அவங்களுடைய மனைவி பொண்ணு உயிரோடு இருக்கிறாங்க, இப்போவும் உயிரோடு இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2 செயல்களை வந்து ஒன்றா சேர்த்துடாதீங்க, மன்னிப்பு குற்றம். ஏன்னா அந்த குற்றவாளியை நான் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. இன்றைக்கி வந்து அவங்க ஃப்ரீயாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஃப்ரீனாக்கா அவங்க மனசில் வந்து அந்த கசப்பு தன்மை, அந்த பாரம் கிடையாது. நான் சில மன்னிப்பின் சில உதாரணங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் எபேசியர் 4:31-32 பார்த்தீங்கன்னா, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் மற்ற எந்த, அதாவது சில வார்த்தைகள் விட்டுட்டு நான் வாசிக்கிறேன், மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல் நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கொலோசியர் 3:12-13 பார்த்தீங்கன்னா, ஆகவே நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாக. எப்படிப்பட்ட ஜனங்க நீங்கள்? ஆமாம், அப்படிப்பட்ட ஜனங்க நீங்கள். உங்களுக்கு கர்த்தர் என்ன சொல்கிறது? ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இது கட்டளை. ஓகே, இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்கிறேன். Forgiveness is practicing a higher form of love for others, தமிழில் சொல்கிறேன். But more importantly, love for oneself. It is when your heart is full of love, would you be able to forgive? Choose to forgive others, not because they deserve it, but because you deserve peace. Forgiveness is essential for eternal peace. ஓகே, இதோடைய அர்த்தம் என்னென்னா, மன்னிப்பு என்பது அன்பின் உயர்ந்த வடிவத்தை கடைப்பிடிப்பது. அன்பு இருக்குதுல்ல, அதோடைய உயர்ந்த வடிவத்தை நீங்கள் கடைப்பிடிக்கிறது தான் மன்னிக்கிறது. இதில் மற்றவர்களை அன்பு செலுத்துவது உண்டு. ஆனால் அதைவிட முக்கியம் என்னன்னா, தன்னை நேசிப்பது. அப்போ நீங்கள் உங்களை நேசிக்கிறது தான் முக்கியம், அதனால நீங்கள் மன்னிக்கிறீங்க. ஆனால் அதில் என்ன வருது? மற்றவர்களை நீங்கள் அன்பு செலுத்துறீங்க. உங்கள் இருதயம் அன்பால் நிறைந்திருக்கும் போது அப்போ தான் நீங்கள் மன்னிக்க முடியும். மற்றவர்களை மன்னிக்க தேர்ந்தெடுங்கள். உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது, நீங்கள் மன்னிக்கலாம், மன்னிக்க முடியாமல் இருக்கலாம். அதனால்தான் இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, சூஸ் டு ஃபர்கிவ். மன்னிக்கிறதுக்கு நீங்கள் தேர்ந்தெடுங்கள். உங்களுடைய ஃப்ரீ சாய்ஸில், சுய விருப்பத்தினால நீங்கள் தேர்ந்தெடுங்கள். அவர்கள் அதற்கு தகுதி ஆனவர்கள் என்பதால் அல்ல. அப்போ எதுக்காக? மாறாக நீங்கள் அமைதிக்கு தகுதியானவர் என்பதால். உங்களுடைய அமைதிக்காக நீங்கள் மன்னிங்க, உங்களுடைய நலனுக்காக நீங்கள் மன்னிங்க. நித்திய அமைதிக்கு மன்னிப்பு அவசியம். நித்திய அமைதி. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா கதைகள்? இறந்து போயிட்டாரு, ஆவியான பழி வாங்கணும்னு சுற்றிட்டு இருக்குது. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நித்திய அமைதி கிடையாது. நித்திய அமைதி மன்னிப்பில் தான் இருக்குது. ஏன்னா உயிரோடு இருக்கும் போது மன்னிச்சிட்டு இருந்தா அந்த ஆவி பழி வாங்கணும்னு சுற்றிட்டு இருக்குமா? இல்லை, அமைதியாக போயிடும். நீ இப்போ உயிரோடு இருக்கும் போது தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ மன்னி. ஏன்னா நீ உயிரோடு இருக்கும் போது தான் கர்த்தர் உன்னை மன்னிச்சாரு. நீ பாவத்தில் இருக்கும் போது தான் கர்த்தர் உனக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். ஓகே, மன்னிப்பு எனக்காக எப்படி மன்னிப்பு நல்லதுன்னு சொல்கிறீங்க, என் நலனுக்காக எப்படி மன்னிப்பு நல்லதுன்னு சொல்லிங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து கும்பலாக வேறு இடத்துல வேறு
சந்தர்ப்பத்தில் வந்து ஆராய்ச்சி பண்ணி என்ன பார்த்துருக்குறாங்கன்னா, நீங்கள் மன்னிக்கலைனாக்கா உங்களுக்குள்ள கசப்பு தன்மை, உங்களுக்குள்ள வெறுப்பு தன்மை, உங்களுக்குள்ள பகை வாங்கணும்னு சொல்லி அந்த நினைவோடு நீங்கள் வாழ்கிறீங்கனாக்கா உங்களுக்குள்ள மனக்கசப்பு, கவலை, மனசோர்வு, சமூக தனிமைப்படுத்துதலின் உணர்வு அதிகமாக இருக்கும். ஓகே, அப்புறம் வேற என்னன்னா, வெறுப்பு மன அழுத்தத்தை அதிகரிக்கும். மன அழுத்தம் அதிகமாகும் இந்த வெறுப்புனால. இரத்த அழுத்தம் அதிகமாகும். இதய பிரச்சனைகள் கடைசியில் அதில் தான் வந்து சேரும். ஏன்னா எவ்வளோ வருஷங்கள் நீங்கள் அந்த கசப்பு, அந்த வெறுப்பு வச்சுருக்கும் போது உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரும். அப்புறம் மனநிலை பிரச்சனைகள் உருவாகும். மனநிலை பிரச்சனைகள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, உங்களுக்கு எந்த ஒரு காரியம் ரொம்ப அழுத்தும் போது எக்ஸ்ட்ரா சீக்ரெஷன்ஸ் பிரெயினில் நடக்கும். அது போயிட்டு ஒவ்வொரு உறுப்புகளை வந்து பாதிக்கும். அதில் பிரெயின் கூட ஒரு உறுப்பு நினச்சிக்கிங்களேன். ஓகே, நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது உங்களுக்கு தோல்வியாதியும் வரும், உங்களுக்கு எய்ட்ஸ் கூட வரும், உங்களுக்கு எம்பாக்ஸ் கூட வரும், சிக்கன் பாக்ஸ் கூட, எது வேணும் வரலாம். நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லைன்னா எந்த நோய் வேணால் உள்ளே வந்து பூந்துக்கலாம். ஆனால் எதனால? வெறும் மன்னிக்காததுனால. அந்த கசப்பு தன்மை, அந்த வெறுப்பு, அந்த பழிவாங்கின மனபாவனை. ஓகே, உடலில் வீக்கத்திற்கு இது பங்களிக்கும். விதவிதமான வீக்கம். மூக்கில் வீங்கிட்டால் நீங்கள் மூச்சு வாங்க முடியாது. தொண்டையில் வீங்கிடுச்சுன்னா இங்கே தண்ணியும் எச்ச கூட முழுங்க முடியாது. அப்போ மற்ற உறுப்புகள் வீங்கிடுச்சுன்னா யோசித்து பாருங்கள். இருதயம் வீங்கிடுச்சுன்னா என்ன ஆகும்? கிட்னி வீங்கிடுச்சுன்னா என்ன ஆகும்? இதெல்லாம் நடக்குது. இவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. ஓகே, இட் கேன் ஆல்சோ பி செல்ஃப் டெஸ்ட்ரக்டிவ். தன்னை அழிக்கிற ஒரு தன்மை கொண்டு வரும். ஓகே, எஸ், பவுல் சொல்கிறாரு ஒரு ரொம்ப அழகான ஒரு வசனம். அதில் தான் முடிக்க போகிறேன். அது எபேசியர் 5:1 இருக்குது. பவுல் சொல்கிறாரு, நீங்கள் தேவனால் நேசிக்கப்படுகிற அவரது பிள்ளைகள், எனவே தேவனை போல் ஆக முயலுங்கள். யார் போல? ஆமாம். அப்போ தேவன் எப்படி இருக்காரு? மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஓகே, ஏன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் நம்ம பாவிகளாக இருக்கும்போது அவர் தன்னுடைய குமாரனை கொடுத்தார், பலியாக கொடுத்தார், நம்மளை மன்னிச்சார். மன்னித்த பிறகு நம்மளுக்கு அவருடைய ஆவி, பரிசுத்த ஆவியை கொடுத்தாரு வழி நடத்துறதுக்கு, நம்மளுடைய பலவீனங்களை வந்து மேற்கொள்கிறதுக்கு. அப்போது கர்த்தர் வந்து நம்மளுடைய நாட்கள், இங்கே வாழ்கிற நாட்கள் வந்து நம்மளை சுத்திகரிக்கிறார். எதுக்காக? கடைசியில் நம்ம வந்து கர்த்தர் போல ஆகிறதுக்காக. ஏன்னா பழைய ஏற்பாடுலேயும் இருக்குது, புதிய ஏற்பாடில் இருக்குது. நான் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீயும் பரிசுத்தமாக இரு. அதே போல தான் அவர் என்ன சொல்றார்? நான் நேசித்தது போல நீயும் நேசி, நான் மன்னித்தது போல நீயும் மன்னி, அளவில்லாமல் மன்னி, மனப்பூர்வமாக மன்னி, நான் உன்னை மனப்பூர்வமாக மன்னித்தேன். ஸோ இது எல்லாம் செய்கிறதுனால என்ன ஆகும்? ஒன்று வந்து நீங்கள் இப்படிப்பட்ட வியாதிகள் இல்லாமல் வாழ்வீங்க, உங்களுக்கு காசு மிச்சமாகும், அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக வந்து முடியும். இன்னொன்று வந்து நான் ஏற்கனவே சொன்ன போல், யூ வில் பிகம் சூப்பர் ஹியூமன் பீயிங். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் வந்து மன்னிக்க முடியாது. ஆனால் நீங்கள் மன்னிக்கும் போது நீங்கள் வந்து கடவுள் போல ஆகிடுவீங்க. ஓகே, ஏன்னா இப்போது அங்கே கூட கேனடாவில் இருக்கும்போது கூட நிறைய இந்தியன்ஸை பார்த்தோம். அவங்களுக்கு விதவிதமான பிரச்சனை அங்கே இருக்குது. இங்கே இருந்துருந்தால் அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக ஓடி போயிடலாம். ஆனால் அங்கே அந்த பிரச்சனையை வந்து அவங்க தே ஃபேஸ் இட் ஹெட்லாங் அண்ட் அதாவது அந்த பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணி ஒருத்தராக அப்படியே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிரச்சனை வரும்போது கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு அந்த பிரச்சனையை வந்து போராடுறாங்க. கடைசியில் தே ஆர் பிகமிங் சூப்பர் ஹியூமன்ஸ். ஏன்னா கர்த்தர் வந்து நம்மளை இப்படி உருவாக்கி ஒரு சூப்பர் ஹியூமனாக
இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு, மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறதுக்காக தான், மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக தான் கர்த்தர் நம்மளை இங்கே வச்சிருக்கிறார். அதனால் கர்த்தருடைய மன்னிப்பை கொண்டவர்கள் நீங்கள் மற்றவர்களை மன்னித்து அந்த அபண்டன்ட் லைஃப்னா நித்திய வாழ்வில் அதாவது வாழ்க்கை முழுசாக ஒரு ராஜா மாதிரி வாழுங்க. ஆமாம், live an abundant life. That is what God wants from you. Thank you. Praise the Lord.